A bright life begins with the right education. Welcome to Smart Bright Academy. ஹலோ, எப்படி இருக்கீங்க? ஹாப்பியா? இங்கே நிறைய பேர் பேசுறதுக்கு ஏன் அவ்வளோ ஹெசிடேஷன் ஆகுறீங்கன்னு எனக்கு தெரியல. பேசுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் பேசணும், நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். இங்கே இருக்கிற நிறைய ப்ராப்ளமே என்னென்னா, நம்மளுக்கு இது பேச வருமா வருமா வருமானு எல்லாருக்கும் ஒரு கொஷின் கேட்டுட்டு தான் இருக்கீங்க. டெஃபினட்டாக உங்களால் பேச முடியும். நீங்கள் கொஷின் கேட்குற நேரம் ஃபஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாமே. கொஷின் கேட்டுகிட்டே இருந்தால் அந்த இடத்துலையே தான் நீங்கள் நின்றுட்டுருப்பீங்க. பூனைக்கு யார் மணி கட்டுறது அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல. உங்களுக்கு நீங்கள் தான் மோட்டிவேட்டர். வெளியே இருந்து யாரும் உங்களை மோட்டிவேட் பண்ண முடியாது. பண்ணனாலும் அது சரி வராது. அப்போதைக்கு அது ஒரு மாதிரி நல்லா இருக்குமே ஒழிய மறுபடியும் அது பழைய சூழ்நிலைக்கு தான் போகும். இந்த மனசுங்கிற விஷயம் சடனாக வேண்டாததை எடுத்துக்கும். அதே மாதிரி அது இருக்கிற சூழ்நிலைக்கு அப்படியே தன்னை அப்படியே அடாப்ட் பண்ணிக்கும். அதுதான் இங்கே கஷ்டம். வேண்டாததை இந்த மனசு எடுத்துக்குது இல்லை. இதை நீங்கள் மாற்றணும், மாற்றி தான் ஆகணும். வேற வழியே இல்லை. ஈவன் இது லேர்னிங்க்கு மட்டும் இல்லை, இது உங்கள் பர்சனல் லைஃபுக்கும் யூஸ் ஆகும். உங்களுக்குள்ள தெரியுது இல்லை, இந்த விஷயம் வேண்டாம் அப்படின்னு தெரியும் போது நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிக்கங்க. அது உங்களுக்கு ஃப்யூச்சரில் எவ்வளவோ பெனிஃபிட்ஸ் கொண்டு வரும். இது வேண்டாத ப்ராப்ளத்தை தவிர்க்கிறதோட மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இதனால நிறைய நன்மைகள் அதிகம் இருக்குது. உங்கள் நிம்மதி ஃபஸ்ட்டு கெடாது. உங்கள் நிம்மதியை கெடுத்துக்கிறதுக்கு யாரும் வெளியே இருந்து வர வேண்டாம், நாம் தான் கெடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் மைண்ட் செட் நீங்கள் விடாமுயற்சியாக கொண்டு வந்தீங்கன்னா உங்களால் either ஹிந்தி, இங்கிலீஷ், ஃப்ரெஞ்ச், ஜெர்மன் எந்த லாங்குவேஜ் வேணாலும் பேசலாம். ஈவன் நீங்கள் தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, இல்லை அதர் ஸ்டேட் போர்டு மீடியமாக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிங்கனாலே உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும். அந்த மாற்றத்தை நீங்கள் தான் கொண்டு வரணும். மாற்றம் என்றைக்குமே மாறாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் செய்யணும். நீங்கள் எப்பவும் உங்களை லீட் பண்ணுங்க. அடுத்தவங்களை லீட் பண்ண நினைக்காதீங்க. அடுத்தவங்களை நீங்கள் லீட் பண்ணணும்னா அன்பால் மட்டும் லீட் பண்ணுங்க. ஓகே, பை.